பார்க்க போகிறது வந்து டிஷ்யூ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து நான் தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சோக் பண்ண டிஷ்யூ வந்து நான் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் அதை வந்து ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து கலர் ஆட் பண்ணணும். அதை நான் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளூ ஊற்றிக்கோங்க. ஓகேவா? க்ளூ வந்து ஊற்றிக்கோங்க. ஏதோ ஒரு ஃபெவிகாலோ இல்லை எந்த க்ளூனாலும் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் போஸ்டர் கலர்லேருந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஆட் பண்ணாமல் நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது கலர் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதையே நான் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் நிமிஷம். இப்போ நான் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அதுக்கடுத்த வேலையை பார்க்கலாம். இது வந்து பேசிக்லி ஒரு ஆர்ட் தானே. ஸோ நம்ம வந்து வரையணும். அப்படின்னா வந்து நான் வரைய போகிறேன். இல்லைனா ஃபிங்கர் ஆர்ட் வரைய போகிறேன். உங்களுக்கு வரைய தெரியாதவங்க இதையும் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலெலாம் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு தம் போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் அவுட்லைன் கொடுத்து நீங்கள் இது பண்ணுவாங்க. சில பேர் அவுட்லைன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து அவுட்லைன் கொடுக்கல. ஸோ அதனால உங்கள் இஷ்டம். நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஓகே, கொடுக்கல எனக்கு பிடிக்காத அவுட்லைன்னா எனக்கு. ஸோ இங்கே வேறு ஒரு ஹார்ட் பண்ணிச்சுருக்கோம். ஸோ நான் பிடிஎஸ் கேம்னு சொன்னேன்னா ஏன் வந்து நான் பிடிஎஸ்ல கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் பிடிஎஸ் கேம் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்க்க உங்களுக்கு வந்து பிடிஎஸ் தீம் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். எனக்கு கொஞ்சம் தான் ட்ராயிங் வந்து ஒழுங்காக வருது. ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கிற ஆர்ட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இதை வந்து கலர் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து இதை கலர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துலலாம் அந்த டிஷ்யூ வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு ட்வீசஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கம்முக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு க்ளூ வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஹார்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிஷ்யூ கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம். கையில் இப்படி பிடிச்சிட்டு விட்டு வைக்கணும். எனக்கு தெரியல அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டிடலாமா? ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் மேலே குத்தி வச்சுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் ஹார்ட் வந்து ஒழுங்காக தெரியும். சில பேத்துக்கு ஹார்ட் ஷேப் வராமல் இருக்கலாம். எனக்கு இதே மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹார்ட் ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து. ஏன்னா அந்த ஹார்ட் ஷேப் வந்து அது வரல. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு போச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நான் அப்போ சொல்லி கொடுத்தது. ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே உட்காந்து இதை பண்ணலாம். இப்போ வந்து சம்மர் ஹாலிடே ஆரம்பிச்சிருச்சு சில பேர்த்துக்கு. ஐ மீன் இன்னும் எக்ஸாம் இருக்குது. பட் ஆனால் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து சில பேர்த்துக்கு ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் வால்லெலாம் பேஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் கலர் ரொம்ப லெஸ்ஸாக கொடுத்துட்டேன் போல். நான் காஞ்ச பிறகு திருப்பி உங்களுக்கு கலர் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலராக வச்சனால கொஞ்சம் அசிங்கமாக தெரியுமோன்னு தோணுது. எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். ஸோ அப்ளை பண்ணிட்டுருக்குறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த கம் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வைக்கலாம். இது வந்து டார்க் ப்ளூ கலர். பட் எனக்கு வந்து வேறு மாதிரி கலரில் வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதை நான் அப்படியே காய வச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கடுத்து நான் ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். காய வச்சு பெயிண்ட் அடித்த பிறகு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்றேன். அதையும் இந்த ஆர்ட்டானால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ பட் எனக்கு ஃபஸ்ட் வீடியோ அப்படின்றனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஆனந்தமாக பட் ஃபீலிங்ஸ் சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது.
நீங்கள் அங்கங்கே க்ளூ ஒட்டலைனாலும் இந்த நம்ம இதில் வந்து கொஞ்சம் க்ளூ ஒட்டியிருக்கோம். ஸோ அதுவே பிடிச்சிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் க்ளூ ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஷ்யூவில் க்ளூ ஊற்றுனோம்ல, அது மட்டும் இல்லாமல் கூட பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ளீசஸ் வச்சு நல்லா இதை நான் வந்து கொஞ்சம் குத்தி விட்டுக்குவேன். அப்போ தான் வந்து இன்னமும் தெரியும். ஸோ ப்ளீசஸ் வச்சு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சொல்லுவேன் நம்ம இதை வச்சுனால இப்போ எனக்கு ஆர்ட் முடிஞ்சிச்சு. ஆர்ட் அவ்வளோவா நல்லா இல்லை. பட் ஆனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் அழகாக ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் பிடிஎஸ் போட்டுக்க போகிறேன். ப்ரெஷ் பண்ணி வச்சுட்டு பார்க்க நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கோர்ஸ் நாட். பட் ஸோ நான் பிடிஎஸ் முடிச்சிட்டேன். நான் இந்த ஹார்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தேன். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும். அவ்வளோதான். நான் வந்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு போஸ்ட்டும் போடுறேன். இது நான் இருட்டுக்குள்ளே வச்சு எடுத்தனால எனக்கு தெரியல. கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேங்க. எப்படி தெரியுது எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் நேரில் பார்க்கும்போது இன்னமும் அது சூப்பராக தெரியுது. நம்ம இதில் பார்க்கறத விட. அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியாக இது பண்ணியிருக்கோம். டிஷ்யூவில் கொஞ்சம் தண்ணி லீக் ஆகிடுச்சு. அந்த போர்டை கொஞ்சம் இது பண்ணுது. அவங்க பண்ண முடியுது. ஸோ இதை நம்ம அப்படியே ட்ரை பண்ணிட்டோம்னா நம்ம ஆர்ட் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி இது ஃபஸ்ட் வீடியோ, என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் என்கிட்ட. நான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாய், தேங்க்யூ.